நம்ம வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி அது கையால கொடுக்க மாமா குடுமா வாங்கிக்கம்மா. அதானே பாட்டி, மரத்தை சுத்தி பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்க. அதுவா தாயி, காலங்காலமா எங்க ஒரு ஐதீகம் இருக்கு. நாம எது நடக்கணும்னு ஆசைப்படமோ அத பொம்மைய செஞ்சு வச்சு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நடக்கும். நீயும் கல்யாணம் பண்ண கையோட ஒரு தொட்டில் பொம்மையை கொண்டாந்து வச்சிரு. எனக்கு பேர்ல கொஞ்சம் இல்லையா? சும்மா இரு பாட்டி, நீ வேற. என்ன கேட்ட? கொள்ளு பேர்ல கொஞ்சம்னு கேட்டேன். அதுக்கே இப்படி சுட்டுட்டு போறாயவா? நான் கூட்டு போறேன். உள்ள வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் கூட்டிச்சு போடுறா. அங்க பாரு, வரவங்க எல்லாம் பன்னீரை தெளிச்சு சந்தனம் போடுறா. அப்பதானே வந்து வரவங்க சந்தோஷப்படுவாங்க. அத்தி அதே பையன் எப்ப பார்த்தாலும் நம்மளே கிராஸ் பண்றானே. இது எவன் பெத்ததுன்னே தெரியலையே. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க. நாங்க கூப்பிடாமையே ஐயாவுக்கு பந்தோஸ்து கொண்டீங்க போல இருக்கு. இல்ல, ஐயா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தோம். அப்படியா? என்கிட்ட சொல்லுங்க, நான் வேணா போய் சொல்லிடுறேன். இல்ல, அது ஐயா கிட்ட தான் சொல்லணும். அப்ப சரி, நம்ம மேல நம்பிக்கை இல்லைங்க போது என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் இருங்க, நானே சொல்லி கூட்டி வர்றேன். அவரு வந்துட்டாருங்கய்யா. சாப்பாடு மத்த விஷயங்கள்லாம். உங்களை பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காருயா. வணக்கம். என்ன விஷயம்? வணக்கம் ஐயா. இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும் ஐயா. ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். சொல்லுங்க. கோயில்ல காணாம போன நகையெல்லாம் இந்த ஊமையை தான் திருடி இருக்கான். இன்னைக்கு காலையில தான் நகையோட வந்து சரணடைஞ்சாங்க. கோயில் நகையெல்லாம் ஸ்டேஷன்ல பத்திரமா இருக்கு. கணக்கு பிள்ளை அனுப்பி கையெழுத்து போட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு போக சொல்லு. நான் வரேங்க. போடா போடா. அப்போ நகை திருடினது தங்கராசு இல்லையா? இந்த ஊமையை தான் திருடி இருக்கானா? என்னையா இது? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் போய் சேர்ந்துருச்சு. உண்மை என்னன்னே தெரியாம அவன் மேல சந்தேகப்பட்டு அநியாயமா கொண்டுட்டோமே ஐயா. முகூர்த்தத்துக்கு நாளை ஆச்சு, பொண்ணா ஆயிடுச்சுனாங்க. என் பிள்ளைக்கு கருமாதியை நடத்திட்டு உங்க மகனுக்கு கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கீங்களே, இதுதான் உங்க தர்மம் ஐயா? அன்னைக்கு ஒரு தீர்ப்பு தப்பா போனதுனால மதுரைக்கே தீ வச்சா ஒரு மகராசி. இன்னைக்கு உங்க தீர்ப்பு தப்பா போனதுனால என் மகனுக்கு தீ வச்சுட்டு வந்து நிக்கிற ஐயா. இந்த ஊரே சேர்ந்து சொல்லி இருந்தா கூட கலங்கி இருக்க மாட்டான் என் மகன். திருடன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நீங்க என் பிள்ளையோட உசுர புடுங்கிட்டீங்களா ஐயா? தவசி, எனக்கு மருமகனா வரப்போறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த அம்மா மகன் மேல பழிய போட்டு அநியாயமா பலியாக்கிட்ட இல்ல.